பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 41வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவ உடையவனாக இருந்தால் என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவனுக்கு தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு என்ன சொல்றாருன்னா, ஒரு கிளாஸ் ஒரு டம்ளர் தண்ணி யாருக்காவது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கான பலனை நீங்கள் அடையாமல் போக மாட்டீங்கன்னா ஆண்டவர் இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறார். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க, தாகமாக இருக்கு தண்ணி கொடுங்க, வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுங்க, அந்நியனை சேர்த்து கொள்ளுங்க, வியாதியாக இருக்கிற சுத்தமாக்குங்க. இப்படி அநேக காரியங்கள் நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன். இதெல்லாம் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒன்று. அது அவங்க ரோட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஒரு குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்மளுக்கு கடமை. அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கான பலனை கடவுள்கிட்ட இருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், ஏழையின் சிரிப்பில் தெய்வத்தை பார்க்கிறான். அநேக வசனங்கள் சொல்லிட்டே போகலாம். ரெண்டாவது பாருங்க, என்னிடத்தில் விசுவாசம் இருக்க இந்த சிறுவினர் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்கினால் அவன் கண்ணில் ஏந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிற அவனுக்கு நலமாயிருக்கும். ஒரு விஷயத்த நம்மளால் இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கு ஒன்று மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு பாவத்தை விட்டு விலகி அது உணருங்க. இயேசு உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. நாம் பாவம் செஞ்சுட்டு அதுக்கு நம்ம தெனாவட்டம் நம்ம சுற்றிருந்தோம்னா அதுக்கான பலனை நீங்கள் அடையாமல் போக மாட்டீங்க. ரெண்டாவது, உன் கை உனக்கு இடரை உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடனே அவியாத அக்னியிலே நரகத்தில் போவதை பார்க்கிலும் உன் ஜீவனை பிரவேசிக்கிறது உனக்கு நலமாயிருக்கும். இயேசு என்ன சொல்கிறான்னா, உன் கையோ உன் காலோ உன் கண்ணோ உனக்கு இடரல் உண்டாக்கினா அதை தரித்து போட சொல்கிறாரு, அதை பிடுங்கி போட சொல்கிறாரு. ஏன்னா நரகத்தில் நீங்கள் அந்த அவியாத இதில் புழுக்கள் மத்தியிலும் பயங்கரமான ஒரு அக்னி ஜுவாலையிலும் அந்த இருக்கிற அந்த வேதனையிலும் நீங்கள் அழியாதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ள சொல்ல. இது ஏன் அப்படி சொல்கிறான்னா, நம்ம பார்வையில், பரிசுத்தமான பார்வையில் ஒரு பெண்ணை பார்த்தா இச்சிக்கிறோம், ஒரு பொருளை பார்த்தா இச்சிக்கிறோம், அடுத்தவங்களோட பொருளை இச்சிக்கிறோம், அடுத்தவங்களோட மனைவியை இச்சிக்கிறோம். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இருக்குது இந்த விஷயத்தில். உங்கள் கண்ணை நீங்கள் பரிசுத்தப்படுத்தலைன்னா அது இன்றைக்கி மாற்றிக்கொள்ளுங்க. சரி, இந்த காரியத்தில் என்னால் விடுபட முடியல அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறேன்னு சொல்லி, ஆண்டவரே நீங்கள் உங்களுடைய வருகையில் என்னை பாவத்தை மன்னித்து என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் தனிமையில் இருக்கும்போது நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஜெபம் பண்ணாலும் இயேசு அதை கேட்பார். அதை கேட்குறவருக்கு வல்லவராக இருக்கிறார். இயேசு அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்களை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.